சோஷியல் மீடியா ட்ரேடர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுதா? இப்போ மதன் கௌரி வந்து சாம்பார் இருப்பது எப்படின்னு சொன்னார்னா நீங்கள் எடுத்துப்பீங்களா? உங்கள் பிரச்சனைக்கான சொல்யூஷன் வந்து மார்க்கெட்டில் தேடாதீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரேடை ஸ்டாப் பண்ணுங்க. இப்போ நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்கன்னு வச்சுக்கலாம், என்கிட்ட உங்கள் கஷ்டத்தெல்லாம் சொல்லுவீங்களா? இன்னைக்கு தேதிக்கு பாசிட்டிவாக மைண்ட் செட் யாருக்கிட்டையுமே கிடையாது. வேலையெல்லாம் விட்டுட்டு என் கூட வந்துருன்ற அளவு கூட சொல்லும். மார்க்கெட் இஸ் கேம் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ் தான் டெஃபினேஷனே இருக்குது. ஓல்டு வைன் நியூ பாட்டில் சொல்லுவாங்களே, ஆப்வியஸாக புது புது பேராக சொல்லி தான் உங்களுக்கு விற்பாங்க. இவர் சொல்லிட்டாரு, அவர் சொல்லிட்டாரு, இவன் நானே சொல்லிட்டாலும் பண்ணாதீங்க. எடுத்த உடனே நான் எனக்கு சேலரிக்கு ஈக்குவலண்டாக கேட்பாங்க. நீங்கள் கோல்டு மெடலிஸ்ட்டு, நீங்கள் டாக்டரு, இவர் 8th ஃபெயிலு, இவர் 10th பாஸ் எல்லாம் தெரியாது. யார் ப்ராப்பராக பண்ணுறாங்களோ அவங்க கையில் தான் மார்க்கெட் எடுத்துன்னு போய் காசு கொடுக்கும். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு yet another episode of Smart Investor Podcast. இன்னைக்கு நம்ம கூட கெஸ்டர் ஜாயின் பண்ணியிருக்கிறவர் ஃபவுண்டர் அண்ட் மென்டார் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் அகாடமி. ஹீ இஸ் அன் ஆப்ஷன் ட்ரேடிங் எக்ஸ்பர்ட், எஸ்பெஷலி ப்ராக்டிக்கல் அப்ரோச், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், ட்ரெண்ட் அனாலிசிஸ், அப்புறம் டிசிப்ளினான எக்ஸிக்யூஷன்ஸ்க்கு பரிச்சயமானவர். வெல்கம் மிஸ்டர் தாமோதரன் சார். உங்களுக்கு ட்ரேடிங் பற்றின பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்தாலோ இல்லை உங்களோட டிசிஷன் மேக்கிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் தேடிட்டு இருந்தாலோ இந்த செஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ எடுத்த உடனே உங்ககிட்ட ஒரு ஃபண்டமெண்டலான கொஷின் கேட்கணும்னு நினைக்கிறேன். உங்கள் பார்வையில் வெல்த் பில்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் ட்ரேடிங் ஒரு சஸ்டைனபிளான வேயாக இருக்குமா, இல்லை அதை எப்படி அப்ரோச் பண்ணுறோன்றதுல டிபெண்ட் ஆகியிருக்கா? இல்லை, நான் ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது வந்து ஆப்ஷனை வந்து வெல்த்துக்காக தான் யூஸ் பண்ணுறேன். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆப்ஷன் வந்து கேம்பிளிங்காக யூஸ் பண்ணுறாங்க. நான் வந்து இன்ஜினியரிங் ஆஸ்பெக்ட்லேயும் மேத்தமெட்டிக்கல் ஆஸ்பெக்ட்லேயும் அதை பார்க்கறதுனால நான் வந்து அதில் ஒரு ரெகுலர் இன்கமாக பிளான் பண்ணி தான் என்னோட பார்வை இருக்குது ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும். சார், நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்குறப்ப நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் அவைலபிளாக இருக்குது அண்ட் ஆல்சோ நிறைய லேர்னிங் ரிசோர்ஸஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அப்படின்னும் போது மெஜாரிட்டி ஆஃப் ட்ரேடர்ஸ் எங்கே ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸ்ட்ராட்டஜிஸ்ன்றது என்னன்னா ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணிக்கிறீங்க அப்படின்றத. இப்போ நீங்கள் காலையில் கிளம்புறீங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வேணும், சரி, அது அப்பா கிட்ட வேணும்னா ஒரு மாதிரி பேசுவீங்க, அம்மா கிட்ட வேணும்னா ஒரு மாதிரி பேசுவீங்க, அண்ணன் தம்பி கிட்ட வேணும்னா ஒரு மாதிரி பேசுவீங்கல்ல. உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க, அவ்வளோதான் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் ஒரு புக் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ரூல் பேஸ்ட் எழுதிருப்பீங்களே, அதை உங்களை மாதிரியே ஏஜில் இருக்கவங்க எல்லாமே ஃபாலோ பண்ண நடந்துடும் நினைக்கிறீங்களா? நடக்காது. அப்போ என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு சின்ன சின்ன ட்வீக்ஸ்லாம் இருக்குல்ல, அதை மட்டும் பண்ணாலே போதும். ஸோ அதை தான் நம்ம பார்க்கணும். ஃப்ரீ ரிசோர்ஸ் வந்து என்னென்னா ஒரு நீங்கள் நாலேஜாக எடுத்துக்கலாம், சரியா? இங்கே ஸ்கில்லுன்னு வரது வந்து நான் என்ன மீன் பண்ணுவேன்னா, எனக்கு தெரிஞ்சதுன்றது நாலேஜ், ஸ்கில்லுன்றது வந்து அதை வச்சு என்னால் மணி பண்ண முடியுமா அப்படின்றத நான் ஸ்கில்லாக பார்ப்பேன். நிறைய பேருக்கு வந்து அந்த ஸ்கில்லு தான் லேக்கிங்காக இருக்குது, நாலேஜ் எல்லார்கிட்டையுமே இருக்குது. ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நாலேஜ் ரொம்ப முக்கியம்னு சொன்னீங்க. அப்போ அந்த நாலேஜ் எப்படி ஸ்கில்லாக மாற்றணும் சார்? இல்லை, ரொம்ப சிம்பிள். நம்ம படிக்கிற மாதிரியே தான் எப்போவுமே நாலேஜ்ன்றது வந்து இப்போ ஏபிசிடி நீங்கள் படிச்சிட்டிங்க, ரைட்டா? அதை எப்படி நீங்கள் கிராமட்டிக்கலாக மாற்றுவீங்க, இல்லைனா ரியல் டைமில் யூஸ் பண்ணுவீங்கன்றது தான் ஸ்கில்லு. அப்போ அது ஸ்கில்லு வேணும். அதாவது நாலேஜ் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். நீங்கள் புக்கை படித்தா நாலேஜ் வந்துடும், யூடியூப்பை பார்த்தா நாலேஜ் வந்துடும். இந்த நாலேஜ் எடுத்துகிட்டு போய் ஸ்கில்லாக மாற்ற போகிறீங்க, அதாவது இந்த ஸ்கில்லை பணமாக மாற்ற போகிறீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும்னா ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருமே நம்பணும், சரியா? மைண்ட் செட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். பாசிட்டிவான மைண்ட் செட்டில் வந்து ட்ரேடிங் எடுத்துன்னு போகணும். இன்றைக்கி தேதிக்கு பாசிட்டிவாக மைண்ட் செட் யாருக்கிட்டையுமே கிடையாது. ஏன்னா கேள்விப்படுறது எல்லாமே தப்புன்னு சொல்லும்போது மைண்ட் செட் வந்து ஆக்சுவலாக நெகட்டிவில் தான் இருக்கும். ஆனால் ஒரு நல்ல ஸ்கில்லை பில்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் மைண்ட் செட்டு. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் வேணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு இது கிடைக்காதுன்னு நினச்சி ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணுறதுக்கும், இல்லை இதனால் முடியும் அப்படின்னு நினச்சி நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி ஒன்றா இருந்தாலும் அவுட்கம்க்கு வந்து கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல. அப்போ ஃபஸ்ட்டு வந்து உங்களோட மைண்ட் செட் தான் ப்ராப்பராக இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் பழகிற விஷயத்த டிசிப்ளின்டாகவே பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரூஸ்லி ஒரு விஷயத்தில் சொல்லியிருப்பாரு, அதாவது 10,000 கிக்கு அடிக்கிறவங்கள, டிஃப்ரெண்ட் கிக் அடிக்கிறவங்கள நான் பார்த்து பயந்ததே கிடையாது. யார் ஒருத்தர் ஒரே கிக்கை 10,000 தடவை ப்ராக்டிஸ் பண்ணுறாரோ அவர்கிட்ட போடும்போது தான் நான் வந்து பயப்படுவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருன்னா அங்கே வந்து அந்த டிசிப்ளினோட விஷயம் வந்து ஸ்ட்ராங்காக தெரிய வருது. சார், இப்போ இருக்க ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் பேசிக் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னன்றது தெரிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் விட இம்பார்ட்டண்ட் மார்க்கெட் பிஹேவியர். அதை பற்றி அவங்க சரியாக புரிஞ்சிருக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, ஜென்ரலாக ப்ராப்ளமே அங்கே தான் இருக்குது. பீப்புள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏன்னா டெரிவேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து டெரிவேட்டிவ்னா என்ன அர்த்தம்னா, ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து அது டிரைவ் ஆகி வந்தது அப்படின்றது. பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது டிரைவ் ஆகி வந்துச்சு வச்சுங்களா, ஒரு பெரிய ஃபார்முலாலேருந்து ஒரு ஆன்சராக வந்திருக்கும், அந்த ஆன்சர் பின்னாடியே ஓடிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்மளால் ஒரு சின்ன புரிதல் இருந்தால் போதும், இது இங்கே நவுருந்துச்சுன்னா இது என்ன நவுரும் அப்படின்றது தான் ஆக்சுவலாக தெரியும். இப்போ இது மேலே போச்சுன்னா இது மேலே போகுமா, எந்த அளவுக்கு மேலே போகும் அப்படின்றது தான் இந்த கோரிலேஷன். பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அவுட்புட்டை மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க, இந்த விஷயத்தை பேசிக்காக பார்க்கவே மாட்டாங்க. இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு வச்சுங்களேன், நீங்கள் ஃபஸ்ட்டு சமைக்க கற்றுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு என்ன தெரியும்னா பேசிக்காக உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். இது புளிப்பு, இது காரம், இது உப்பு, இது வந்து சுகர்னு தெரியும். ஆனால் நல்லா சமைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எங்கே வந்து காரம் அதிகமாகிடுச்சுன்னா எதை சேர்த்தா அதை நியூட்ரலைஸ் பண்ண முடியும்னு தெரியும். கரெக்டாக நம்ம ஃபஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணிப்போனா, இது உப்பு தானே, இது சுகர் தானே, இது எனக்கு தெரிஞ்சது தானே, ஆனால் நான் பண்ண மாட்டேன், ஏன் வரமாட்டேன்னு கேட்டிங்கன்னா அதுதான் ப்ராப்ளம். பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அவுட்புட் பின்னாடியே போகிறாங்க. அது எப்படி வந்து அது கிராஜுவலாக வந்து பில்ட் ஆகிருக்கு, அதோட ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி இங்கே ரியாக்ட் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் பிஹேவியர் தான் முக்கியம்.
ஸோ அண்டர்லைங்கோ நீங்கள் எதை பார்த்தாலும் சரி, நிஃப்டியாக இருந்தாலும் சரி, ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, அது பேசிக்காக என்ன பண்ணுதோ அதோட ஆசிலேஷனுக்கோ இல்லை ப்ரைஸ் பிஹேவியருக்கோ ஏற்ற மாதிரி தான் இந்த காலோ புட்டோ மாறும். பட் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கால் புட்டு பிஹேவியரை மட்டும் பார்த்துட்டு அதை ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆப்வியஸாக வந்து பேசிக் விஷயத்தோட இந்த விஷயம் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக தானே இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்க்குமே. ஸோ அப்போ அதனால தான் நிறைய பேர் வந்து ஃபெயில் ஆகிறது ரீசனுமே. சார் செபியே சொல்லுது 90% ஆஃப் எஃப்என்ஓ ட்ரேடர்ஸ் லாஸ் பண்ணுறாங்க அண்ட் ரிமைனிங் இருக்க 10% ஆஃப் ட்ரேடர்ஸ் மட்டும்தான் ப்ராஃபிட் பார்க்குறாங்க. அப்படின்னும் போது உங்கள் ஒப்பீனியனில் அந்த சில ட்ரேடர்ஸ் மட்டும் எப்படி கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறாங்க? இல்லை, இது ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்கலாக பார்க்கணும். சரியா, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் வந்து நான் எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி என்னோட யூடியூப்லேயும் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். இது ஒன்று தான் பார்க்கணும். இப்போ சினிமாவில் வராங்கல்ல, சினிமாவில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும், இல்லைனா இன்ஸ்டாகிராம்லேயே எடுத்துப்போமே, இன்ஸ்டாகிராமில் வந்து இவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணி வராங்கன்னு சொல்லி எவ்வளோ பேர் பண்ணுறாங்கன்னா எல்லாருமே வந்துடுறாங்களா? அந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்களேன், எவ்வளோ பெரிய நம்பர் இருக்கும். அதை வந்து 100 ஸ்கேலில் பண்ணிங்கன்னா 100ல் 2 பேர் தான், உங்களுக்கு தெரிஞ்சவங்களே எடுத்து பாருங்களேன், 100ல் ஒருத்தர் 2 பேர் தான் பாஸே ஆவாங்க. கரெக்டாக? ஆனால் அதையுமே டெய்லி ட்ரை பண்ணி தானே இருக்காங்க. இந்த கேஸ் எடுத்துக்கலாமா? இதேமாதிரி வந்து ஓவராலாக இப்போ என்ன சொல்லுவோம், பழைய காலத்துலேருந்து சரி இப்போவும் சரி, பெற்றவங்க வந்து பசங்களுக்கு சொல்கிறது வந்து என்னென்னா, நீ நல்லா கவர்மெண்ட் ஜாபில் போய் உட்காரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கரெக்டாக? இந்தியாவில் எவ்வளோ ஸ்டேட் இருக்குது? 1000 பேர்னு வச்சுக்கலாமா? ஒரு ஸ்டேட்டுக்கு 1000 பேர் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸு ஓப்பனிங் இருக்குன்னு வச்சுக்கலாமா? வருஷம் அப்போ எத்தனை ஓப்பனிங் இருக்கும், எவ்வளோ ஸ்டேட் இருக்கும், அந்த 1000 வச்சுப்போமா? ஆனால் நீங்கள் கணக்கு எடுத்து பாருங்கள், ஒரு வருஷத்துக்கு எத்தனை பேர் அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னு மட்டும் பாருங்கள். அப்போ அவங்களுக்கு எவ்வளோ இருக்கும், அந்த அவுட்கம்மை கனெக்ட் பண்ணிங்கன்னா அதையும் 100 ஸ்கேலில் போட்டிங்கன்னு வச்சிங்களேன், 100க்கு 90 பேர் கூட அதை தாண்டி தான் இருக்கும், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 100ல் 2 பேர் ஒருத்தருக்கு தான் அந்த வேலையே கிடைக்கும். அதெல்லாம் வந்து பண்ணலான்னு நினைக்கும் போது இந்த விஷயத்தை ஏன் பண்ணக்கூடாது? ஸோ அப்போ ப்ராபிலிட்டியாக பார்த்தீங்கன்னாலும் சூப்பராக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணோன்னா உங்கள் மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக வச்சுக்கிட்டு இதுக்கு ப்ராஃபிட் என்ன பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சுட்டா. ஏன்னா இப்போ இது எதுவுமே வந்து ஹிடன் கேம்ஸ்லாம் எங்கேயுமே இல்லை. யாராக இருந்தாலும், இப்போ நீங்கள் 1 கோடி வச்சுருந்தாலும் சரி, இல்லை 1 ரூபா வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் ட்ரேடிங்கில் உள்ளே வந்துடுவீங்க. உங்களுக்கான எல்லா பிளாட்ஃபார்மும் சேம் தான். ஈவன் ஆல்கோஸ்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஈக்குவலாக தான் இருக்குது. இப்போ இதில் வந்து யாருக்கும் எந்த ஹெஜ்ஜும் இல்லாமல் இங்கே கேம் வந்து ஈவன் ஃபீல்டாக தான் இருக்குது. அதனால் இதில் வந்து ஜாஸ்தி வந்து வின் பண்ணுறதுக்கு ப்ராபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குன்றதுனால இந்த விஷயத்த நான் எப்போவுமே வந்து இக்னோர் தான் பண்ணுவேன். ஸோ அதனால் நீங்கள் பாசிட்டிவ் மைண்ட் செட்டும் ஒரு ப்ராப்பரான அப்ரோச் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் எப்படி அந்த 10 பேராக போயிடுவீங்கன்னு தான் பார்க்கணுமே கண்டி. அந்த 90 பேரில் போய் நான் ஏன் உட்கார போகிறேன்னு மட்டும் நீங்கள் யோசிச்சிங்கன்னா போதும். இப்போ அந்த 10%ல் ப்ராஃபிட் எடுக்கிறாங்களே சார் ஒரு சில ட்ரேடர்ஸ், இப்போ அந்த ட்ரேடர்ஸில் நானும் ஒருத்தியாக இருக்கணும் அப்படின்னா நான் என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஃபாலோ பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். அந்த செபி ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்கல்ல, அதில் பாதி பேர் வந்து ப்ராஃபிட்டே இருந்தாலும் காஸ்ட்னாலும் நிறைய பேர் லாஸ் ஆகிருக்காங்க. காஸ்ட்னா அந்த எக்ஸ்பென்சஸ் காஸ்ட்டு, ப்ரோக்கரேஜ் காஸ்ட்டு, டிரான்சாக்ஷன் காஸ்ட்டு. ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த 90 பேர் இருக்கக்கூடாதுன்னா என்ன திரும்ப பண்ணணும்? அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிடுங்க, காசை போட்டுருங்க. ட்ரேட் பண்ணாமல் இருந்தீங்கனாலே போதும், நீங்கள் அந்த 90 பேர் இருக்க மாட்டீங்க. ட்ரேட் பண்ணால் தானே ஃபெயில் ஆகிறீங்க. அப்புறம் நான் எப்போவுமே சொல்கிற ஒரே வேர்டு தான், லெஸ் இஸ் மோர் இன் ட்ரேடிங். இதை இப்படி எடுத்துக்கலாம். நான் இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். இந்த செவத்தை பார்த்து ஒரு குறி வைக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட வந்து ஒரு 1000 அம்பு கையில் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். கொடுத்தோடனே உங்களோட இன்டென்ஷனாக இருக்குன்னா நான் என்ன சொல்ல வரேன்னே கேட்க மாட்டீங்க. அதான் 1000 இருக்குல்ல, எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ அதில் என்ன ஆகும், ப்ராபிலிட்டி ஆக்சுவலாக போயிடுமா? இதே ஒன்றும் இல்லை, மொத்தமே உங்ககிட்ட ஒரு 5 அம்பு தான் கையில் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நான் சொல்கிறத ரிஃபைண்டாக கேட்பீங்க. சரி, இந்த செவுருனா இந்த செவுரா, இல்லை அந்த செவத்தில் இருக்க அந்த சர்க்கிளா, அந்த சர்க்கிள்லாம் அந்த சர்க்கிளுக்குள்ளே இருக்கிறதா அப்படின்றத உள்வாங்கிக்கிட்டு அப்போ என்ன பண்ணுவீங்க, அந்த 5 அம்பையும் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுவீங்களா? அப்போ ஆப்வியஸாக லெஸ் இஸ் மோர் இன் ட்ரேடிங்கிறத நான் மீன் பண்ணுறதே இதுதான். இப்போ நீங்கள் மாதம் ஃபுல்லாக 1000 ட்ரேட் பண்ணி சரியா காஸ்ட்டெல்லாம் கொடுத்து ஒரு 100 ரூபா ப்ராஃபிட் பண்ண ட்ரை பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ட்ரேட்னாலும் சரி, ஒரு செட்டப்னாலும் சரி, ஒரு ட்ரேட் பண்ணி 1000 ரூபா ப்ராஃபிட் பண்ணாலும் போதும், நீங்கள் என்ன வந்துடுவீங்க, அந்த 90 பேரில் இருக்க மாட்டீங்க, அந்த 10வது அலாப் போயிடுவீங்க. அந்த கிளாரிட்டி தான் எடுத்துக்கணும். நான் சொன்ன மாதிரி தான், அந்த மைண்ட் செட்டையும் ஸ்கில்லையும் பொறுமையாக பில்ட் பண்ணாலே போதும். எடுத்த ஃபஸ்ட்டு ட்ரேட்லேயே இல்லை ஃபஸ்ட்டு மந்த்லேயே நீங்கள் அந்த 10 ஆளாக போயிடலாம். சார், இப்போ மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகுறப்போ ஹவு டு யூ அசஸ் த டே? லைக் பை பண்ணணுமா, இல்லை செல் பண்ணணுமா, இல்லை அது நோ ட்ரேட் டேவாக இருக்குமா? நீங்கள் அதை எப்படி டிசைட் பண்ணுவீங்க சார்? ஃபஸ்ட்டு என்ன கோலுன்றது தான் பார்ப்பேன். இப்போ நான் என்ன கேட்பேன் அப்படின்னா, நான் மந்த்துக்கு என்ன பண்ண வந்திருக்கேன் அப்படின்றது தான் என்னோட கோலாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், உங்ககிட்ட ஒரு கோடி கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு 1 கோடி எடுத்துன்னு போய் உடனே ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்களா? இல்லை, என்ன கோலுன்னு இருக்கும்ல. சரி, இப்போ இந்த 1 கோடி வச்சு நான் என்ன பண்ணணும்னு ஒரு கேள்வி கேட்பீங்களே. மாதத்துக்கு இவ்வளோ பண்ணணுமா, இல்லை வருஷத்துக்கு இவ்வளோ பண்ணால் போதுமா? அப்போ நீங்கள் அதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுவீங்களே? ஏன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லுவேன். ஒருத்தர் ஒரு லாட் நிஃப்டின்றது ட்ரேட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், ஃபியூச்சரில் ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா 2 லட்ச ரூபா தேவைப்படும். 2 லட்ச ரூபாய்க்கு 10% பண்ணணும்னு வச்சுங்களேன், ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வரும்? 25,000 ரூபா வருமா? 25,000 ரூபா பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா அவர் என்ன பண்ணணுன்ட்டு ஃபஸ்ட்டு அவர் தான் கால்குலேட் பண்ணணும். ஒரு லாட் நிஃப்டின்றது இன்றைக்கி தேதிக்கு 65 குவான்டிட்டி ஆச்சு சரியா? 65 நீங்கள் அந்த 25,000 டிவைட் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், 384 வருதா? இப்போ அவரோட கோல் என்னென்னா, இப்போ இந்த 25,000 ரூபா பண்ணணும்னா அவர் ஒரே ஒரு லாட்டில் ஒரு மாதம் ஃபுல்லாக 385 ரூபா டார்கெட் பண்ணுறதுக்கு பண்ணால் போதும் அவர் கோல் ரீச் ஆகிடும்.
இப்போ நான் சொல்கிறது எக்ஸ்ட்ராடினரி ரிட்டர்ன் 10% ரிட்டர்ன்ன்றது. ஆவரேஜாக வாரன் பஃபட்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் வந்து ட்ரேடிங்லேயும் சரி இன்வெஸ்டிங்லேயும் சரி காடாக கும்பிட்றாங்க. அவர் எவ்வளோ பண்ணுறாருன்னா வருஷத்துக்கு 24% பண்ணுறாரு. என்னன்னா அந்த தாத்தா வந்து சின்ன வயசுலேருந்தே அதை பண்ணிட்டே இருக்கிறாரு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 55 வருஷமாக 60 வருஷமாக அதை காம்பவுண்டிங்காக பண்ணிட்டு இருக்கிறதுனால அவர் பெரிய பணக்காரர் ஆகிட்டார். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதே 25%னா நீங்கள் ரீகால்குலேட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரியும் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஒரு லாட் நிஃப்டியில் ஒரு மாதம் ஃபுல்லாக எவ்வளோ எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன். அந்த நம்பரை நீங்கள் டெய்லி எடுக்கணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது எடுக்கலாம். இப்போ நான் எப்போவுமே சொல்லுவேன், இப்போ சாப்பிட்றது தான் எனக்கு குறின்னு வச்சுங்களேன். நான் என்ன பண்ணுவேன்? காலையில் எழுந்தோடனே சாப்பிட ஆரம்பிச்சிடுவேனா? இல்லை 24 மணி நேரம் இருக்குது. ஆனால் நான் 3 வேளை தான் சாப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா அதுக்கு நம்ம ஒரு டைம் வச்சுருக்கோம்ல. காலையில் இதை சாப்பிட போகிறோம், மதியானம் இதை சாப்பிட போகிறோம், நைட்டு முடிஞ்சால் வேணும்னா சாப்பிடுவோம், இல்லைனா கோல்டு மீட் வச்சுன்னா விட்டுருவோம்ல. அதே கான்செப்ட் தான் ட்ரேடிங்லேயுமே. நான் சொன்ன அந்த லெஸ் இஸ் மோர் இன் ட்ரேடிங்கிறது இதை தான் மெயினாக குறிக்கும். சார், அப்போ இந்த டே டு டே ட்ரேடிங் ப்ராசஸில் இந்த ப்ரைஸ், வால்யூம் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் நீங்கள் எப்படி இன்கார்பரேட் பண்ணுவீங்க சார்? அதான் நான் சொன்ன மாதிரி தான், இது எல்லாமே நாலேஜ். இப்போ உங்கள் கோலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ண போகிறீங்கன்றத பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு சில விஷயத்த மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் கூட போதும். இப்போ நீங்கள் வெறும் ப்ரைஸை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு ஓகேவா, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கீனாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஆப்ஷனில் வந்து பெருசான டீட்டெயிலிங் வந்து தேவையில்ல. சரியா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு அதெல்லாம் வந்து பார்க்கலான்னா எப்போ பார்க்கணுன்னா நீங்கள் ரிஸ்க் வந்து ஓப்பனாக வச்சுருக்கிறீங்க. அவங்க ஃபெயில் ஆனால் இவ்வளோ தான் லாஸ் வரும். இப்போ நான் ஒரு கேஸ் சொல்கிறேன். நீங்கள் சைக்கிள் ஓட்ட போகிறீங்க. சைக்கிள் வந்து நான் உங்களுக்கு நல்லா மெத்த மாதிரி போட்டு கொடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு என்ன தோணும்? எத்தனை தடவைனா ட்ரை பண்ணலாம், கீழே வந்தால் ஒன்றும் இருக்காதுன்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் எந்த ரூமில் ஓட்ட போகிறேன்? இப்போ இந்த கேள்வி எங்கே இருக்குன்னா, ரோட்டில் ஓட்ட போகிறேன்னா, வீட்டில் ஓட்ட போகிறேன்னா, மாடியில் ஓட்ட போகிறேன்னா, இந்த கேள்வியே இருக்காது. ஏன்னா நீங்கள் சேஃப்னு ஃபீல் ஆகிட்டிங்கன்னா எதை கான்சன்ட்ரேட் பண்ணணுமோ சைக்கிள் ஓட்டுறது இதை தவிர்த்து கரெக்டாக அதுக்கு என்ன லைட் வச்சுருக்கிறீங்க, அதுக்கு என்ன சீட் வச்சுருக்கிறீங்க, அதுக்கு என்ன பெடல் வச்சுருக்கிறீங்க, கியர் சைக்கிளா, இதெல்லாம் கேட்க மாட்டீங்கல்ல. இதே நீங்கள் ரோட்டில் இறங்கி ஓட்ட போகிறீங்க, உங்களுக்கான ரிஸ்க் வருது அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க? சார் எப்படி சார் இதில் 2 வீல் வச்சுருப்பீங்களா? ஸோ உங்களோட கொஸ்டின் எப்படி இருக்கும்னா அந்த சேஃபஸ்ட்டை பொறுத்து தான் இருக்கும். அப்போ சேஃப்டி முக்கியம் அப்படின்னு ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி காம்ப்ளெக்ஸாக உள்ளே போக தேவையில்லை. ஸோ அதனால் நீங்கள் அந்த ஆப்ஷன்னு வரீங்க அப்படின்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கீயாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும், நீங்கள் அந்த 10 பேரில் ஒரு ஆளாக ஈஸியாக மாறிடலாம். சார், பிகினர் ஸ்டேஜை கிராஸ் பண்ணின ட்ரேடர்ஸ்க்கு நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் என்னவா இருக்கணும்? இது பிகினர்ஸ்ன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அதான் உள்ளே வந்தவங்களுக்கு அடுத்தது எப்படி போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே பிகினர்ஸ்க்கு லக் இருக்கும். சரியா, மார்க்கெட் வந்து அப்படி தான் புல் பண்ணும். வாடா நீ வேலையெல்லாம் விட்டுட்டு என் கூட வந்துருன்ற அளவு கூட சொல்லும். ஆனால் ரியாலிட்டி என்ன அப்படின்னா அதுக்கப்புறமா தான் தெரிய வரும். ஸோ இப்போ அந்த ஃபேஸில் இருக்கவங்க தான் மேஜராக கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா பிகினர்ஸ்க்கு எப்போவுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் உள்ளே வர்றது எல்லாமே. அந்த ட்ரான்சிஷன் ஃபேஸில் இருக்கவங்க ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு இடத்துல சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களோட சம்பளம் வந்து ஒரு 50,000 இருக்குன்னு வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு. எதுக்கு ட்ரேடிங்க்கு வந்துருப்பாங்க? சைடு இன்கம் ஒன்று பண்ணணும் தானே. இப்போ இந்த ஜாபை பண்ணுறதுக்கு நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க, நிறைய ட்ரைனிங் போயிருப்பீங்க, அதுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு நிறைய எக்ஸ்பர்டைஸ்லாம் பண்ணியிருப்பீங்க. அப்படி பண்ணியே உங்களால் 50,000 தான் பண்ண முடியுது. இப்போ நாளைக்கு நான் கேட்குறேன், இந்த 50 ரூபாயிலேருந்து 60,000 சேலரியாக மாற்றணும். உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய நாலேஜ் இருக்குது. சரியா, நீங்கள் ஜம்ப் அடித்தா கூட 10% இமீடியட்டாக கிடைக்காது. கரெக்டாக. ஆனால் நம்ம என்ன கேட்குறோம்? அந்த 10% தான் ட்ரேடிங் வழியாக கேட்குறோம்ல. அப்போ கேட்கும்போது எனக்கு என்ன தெரியுது, புதுசாக இது ஒரு ஃபீல்டு. சரியா, இங்கே நான் லேர்ன் தான் பண்ண போகிறேன். எடுத்த உடனே நான் எனக்கு சேலரிக்கு ஈக்குவலண்ட்டாக கேட்பாங்க. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம். நீங்கள் ஃபஸ்ட் சேலரி வாங்கும் போதும் இப்போ நீங்கள் வாங்குற சேலரியும் கனெக்ட் பண்ணி பாருங்கள், எவ்வளோ பெரிய க்ரோ ஆகிருக்கோ. அதே மாதிரி தான் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ராப்பராக பண்ணீங்க அப்படின்னா ட்ரேடிங் வந்து ஒரு அன்லிமிட்டெட் பொட்டன்ஷியல் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒழுங்காக பண்ணலன்னு வச்சுங்களேன், நீங்கள் எவ்வளோ காசு எடுத்துருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலும் சரி, நம்மளை ஈஸியாக அது முட்டாளாக்கிட்டு போயிட்டே இருக்கும். சார், போன கேள்வி ஏன் கேட்டேன்னா நிறைய பேர் தீட்டா டைம் டிகே பற்றி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி ப்ராக்டிக்கலாக பார்க்கணும்? ஸோ நீங்கள் அது ஸ்கில்லாக நாலேஜான்றப்ப எல்லாரும் எல்லாமே பேசுவாங்க. சரியா, ஃபஸ்ட்டு தீட்டா டிகேனா நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு பொருள் இங்கேருந்து கரையுது. இப்போ தீட்டா டிகேன்றது நிறைய பேருக்கு தெரியுமான்றது தெரில. ஒரு பிகினர் ட்ரேடராக இருந்தால் இப்படி வச்சுப்போமே, கற்பூரத்தை ஏன் எப்போவுமே நம்ம காற்றுல வைக்க மாட்டோம் தெரியுமா? கரைஞ்சிரும். கரெக்டாக, தீட்டா டிகேவும் அதே தான், கரைஞ்சிரும், எக்ஸ்பைரிக்குள்ளே கரைஞ்சிரும். ஆனால் இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அந்த கற்பூரம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எப்படி கரையுது? 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் எப்படி கரையுது? 2லேருந்து 3 வரைக்கும் எப்படி கரையுது சொல்ல முடியுமா? கரைஞ்சிரும்னு தெரியும், ஆனால் எப்படி கரையுதுன்னு சொல்ல முடியுமா? அதுக்கு ஒரு பேட்டர்ன்ஸ் இருக்குது. சரியா, தீட்டா பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அது எக்ஸ்போனன்ஷியலாக ஸ்லோவாக தான் கரையும். ஃபஸ்ட்டு ஸ்லோவாக கரையும், லாஸ்ட்டு 30 minutes ஆஃப் த டைமில் தான் 70% ஆஃப் த ப்ரீமியம் வந்து கரையும்னு சொல்லி டேட்டா சொல்லுது. பட் ஆனால் பேசிக்காக உங்களுக்கு காற்றுல வச்சா கற்பூரம் கரையும் தெரிஞ்சாலே போதும், அதை நீங்கள் ஒன்று ராப் பண்ணி வச்சுருப்பீங்க, இல்லைனா ஒரு விஷயத்த பண்ணியிருப்பீங்க. கரெக்டாக, அந்த புரிதல் இருந்தாலே போதும். அகைன் இந்த கேள்வி வந்து நான் அந்த 10ல் ஒரு ஆளாக வரணும் அப்படின்னா புரிதல் இது இருந்தால் போதும் ஃபஸ்ட்டு.
அதுக்கப்புறம் டீடைலிங் வந்து போகலாம். ஆனால் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி விட்டுட்டு ரிஸ்க்கை பார்க்காம இந்த கண்ணாடி இப்படி இருக்கா, இந்த செயின் இப்படி இருக்கா, இதில் எவ்வளோ பால் பியரிங் இருக்குது, இந்த சைக்கிள் கேஸே சொல்கிறேன், காற்று இருக்கா, மிரிச்சா போகுமா, அதெல்லாம் விட்டுட்டு சரியா இது கியர் சைக்கிளா, இதுக்கு பின்னாடி இந்த லைட் இருக்கா, இதுக்கு பின்னாடி அந்த லைட் இருக்கா, நைட்டில் போகிறதுக்கு லேம்ப் இருக்கா. ஆனால் பர்பஸ் என்னது, இப்போ இங்கேருந்து போனோம் அப்படின்னா இப்போ போகிறதுக்கு என்ன வேணுமோ அதுதான் பார்க்கணும் கரெக்டாக. ஆனால் பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஏன்னா அப்படி தான் ட்ரீட் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் யூடியூப் திறந்தாலும் சரி, எங்கே போனாலும் சரி உங்களுக்கு. ஏன்னா ஒரு சேயிங் இருக்குது, ஓல்டு வைன் நியூ பாட்டில் சொல்லுவாங்களே, பழைய விஷயத்தை சொல்லி விற்க முடியாதவங்க ஆப்வியஸாக புது பேராக சொல்லி தான் உங்களுக்கு விற்பாங்க. இது எல்லாத்துலேயுமே இருக்குது, இன்க்ளூடிங் நீங்கள் இன்ஸ்டா ஓப்பன் பண்ணிங்கனாலும். இன்ஸ்டா எதுக்கு, அந்த காலத்தில் வந்து பல் வளர்க்கணுன்னா என்ன பண்ணுவாங்க, நீமு உப்பு அதெல்லாம் வானம் தான் இங்கிலீஷ்காரன் என்ன தருவோம் தான் டூத் பேஸ்ட்டு. இன்றைக்கி ஓப்பன் பண்ணா இருக்குது, உங்கள் டூத் பேஸ்ட்டில் உப்பு இருக்கா, அதான் அப்போ ஏன்னா அந்த உப்பையே பல்ல வளர்க்காமல் விட்டீங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த கேள்வி தான். ஸோ அப்போ நீங்கள் புதுசாக விற்கணும் அப்படின்னா டேர்ம்ஸ் தான் புதுசாக கண்டுபிடிப்பீங்க. ஆனால் விஷயம் வந்து பழசு தான். உண்மையில லேர்ன் பண்ணுறவங்களோ இல்லை உண்மையில ஷைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களோ புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகே சார், இப்போ ஒரு சிம்பிள் ஃப்ரேம் ஒர்க்கை ட்ரேடர்ஸ் ஃபாலோ பண்ண சொல்வீங்கன்னா என்னன்னு சொல்லுவீங்க? ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஒன்று ட்ரேடு தான் பண்ண போகிறீங்க சரியா, அப்போ ப்ரைஸ் மேலே போகுதா கீழே போகுதான்னு தெரியணும் சரியா. அப்போ அது ட்ரெண்டுன்னு வச்சுக்கலாம், இல்லைனா ப்ரைஸோட டேரக்ஷன் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சுக்கிட்டா மேலே போனால் என்ன பண்ணணுன்றதுலாம் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ப்ராப்பராக அவங்களுக்கு கேட்டிங்கன்னா இப்போ மார்க்கெட் மேலே போகுதா கீழே போகுதானே தெரியாது. ஆனால் அதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, ட்ரேட் எடுத்துகிட்டு இதை முடிச்சிட்டேன் அதை முடிச்சிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ண தெரியணும். மார்க்கெட் வந்து மேலே போதா, இல்லைனா மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சில் இருக்கா அப்படின்னா அதுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஆனால் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் ஸ்கிப் பண்ணுறாங்க. ஒரு புக்கோட ப்ரீஃபேஸ் நம்ம என்றைக்கா படித்து பார்த்துருக்கோமா? இண்டெக்ஸ்லாம் படிக்க மாட்டோம், நேராக புக் ஆரம்பிக்கிறோம்னு சொல்லி எங்கே போவோம், அது போய்டும். ஆனால் அந்த ஃப்ரீ பேஸில் தான் மொத்த கண்டென்ட்டுமே இருக்கும். இந்த புக்கை ஏன் ஒருத்தர் படிக்கணும், யார் படிக்கணும், எதனால் படிக்கணும், அவர் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சால் தான் உண்மையிலே அந்த புக்கை முடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த், இன்டர்னல் ஸ்ட்ரென்த் கிடைக்கும் கரெக்டாக. அப்போ அதே மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரைஸ் தான் முக்கியம், ப்ரைஸு ட்ரெண்டு தான் முக்கியம். அது பார்த்ததுக்கப்புறம் ஏன்னா ப்ரைஸ் வந்து ட்ரெண்டிங்காக இல்லை அப்படின்னா ஒரு சில நான் டைரெக்ஷனல் போகலாம், இல்லை ப்ரைஸ் வந்து செம்ம ஸ்பீக் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா நான் டைரெக்ஷனல் போகிறவங்க லாஸ் தான் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு டைரெக்ஷனல் கூட எடுக்கலாம். ஈவன் ஆப்ஷன் பையிங் பண்ணுறவங்களுமே அது நல்லா மொமெண்டமில் இருக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சால் போதும் பையிங் பண்ணலாம். ஆனால் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா நான் கம்மி காசு இருந்தால் ஆப்ஷன் பையிங் பண்ணலாம், லோ ரிஸ்க்னா ஹை ப்ராபிலிட்டி பண்ணலாம், என்கிட்ட காசு கம்மியாக இருக்குன்னு அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி ஆப்ஷன் பை பண்ணுறவங்க ட்ரெண்டு பார்க்குறதில்ல, ப்ரைஸ் பார்க்குறதில்ல. அப்போ ஆப்வியஸாக என்ன நடக்கும், நான் சொன்ன கதை தான் நடக்கும். அப்போது நீங்களும் வந்து 90 ஆளாக இருந்தவங்க நீங்கள் புதுசாக வந்தவங்க 96 ஆளாக போய் உட்காந்துருவீங்க. சார், ட்ரேடிங்கான இன்சைட்ஸை இப்போ டெலகிராம், வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுறதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? இப்போ ஒருத்தர் இருக்கார் சரியா, அவருக்கு ஃபஸ்ட்டு அந்த ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் சூப்பர், அவர் காசு பண்ணிப்பார். இப்போ அவருக்கே அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு வச்சுங்களேன், ஒரு பேச்சுக்கு அவர் லாஸ் பண்ண போகிறாரு. அவருக்கு ஒரு 20,000 ஃபாலோவர் இருக்கார், 30,000 ஃபாலோவர் இருக்காருன்னு வச்சுங்களேன், ஆப்வியஸாக இவரோட அவங்க இன்னும் அதிகமாக தான் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா யார் வந்து எப்போவுமே நான் சொல்கிறது தான், ஒரு லாஜிக் தெரிஞ்சுங்க, அந்த லாஜிக் படி போங்க. யார் என்ன சொன்னாலும் அந்த லாஜிக் கரெக்டாக இருந்தால் அது படி பண்ணுங்க. இவர் சொல்லிட்டாரு, அவர் சொல்லிட்டாரு, இவன் நானே சொல்லிட்டாலும் பண்ணாதீங்க சரியா. ஏன்னா இன்றைக்கி தேதிக்கு எல்லாருக்கும் என்னென்னா சோம்பேறித்தனம். இந்த பழைய ஒரு காமெடி ஒன்று இருக்குது, ஒரே மாத்திரை சரியா எல்லா வியாதியும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தாடி பாலாஜின்னு ஒருத்தர் பேசியிருப்பார். இன்னைக்கு பீப்புளுக்கு வந்து அப்படி தான் நினைக்கிறாங்க. ஏன்னா உங்கள் பிரச்சனைக்கான சொல்யூஷன் வந்து மார்க்கெட்டில் தேடாதீங்க, அதுக்கான காசு கிடைக்காது சரியா. இப்போ நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்கன்னு வச்சுக்கலாம், என்கிட்ட நீங்கள் என்ன என்கிட்ட சொல்லுவீங்க, உங்கள் கஷ்டத்தெல்லாம் சொல்லுவீங்களா, உங்கள் தேவையெல்லாம் சொல்லுவீங்களா? இல்லை, நீங்கள் எதுக்கு ரெடியாக இருக்கீங்க, உங்களுக்கு நான் எதுக்கு காசு கொடுக்கணும்னு தானே சொல்லுவீங்க. அதே தான் மார்க்கெட் கிட்டேயும் உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் மார்க்கெட்டுக்கு என்ன ரிஸ்க் எடுக்க போகிறீங்க, இன்னும் ரிவார்டு எடுக்க போகிறீங்க, இவ்வளோ தான். இதை விட்டுட்டு சார் எனக்கு இவ்வளோ தெரியும், நீங்கள் மேபி பெரிய டாக்டராக இருக்கலாம், பெரிய இன்ஜினியராக இருக்கலாம், ஏன் பெரிய கோல்டு மெடலிஸ்டாக கூட இருக்கலாம். ஆனால் மார்க்கெட்டுக்கு புரிகிற நாலேஜில் மார்க்கெட்டை ப்ராப்பராக புரிஞ்சு அதை அப்ரோச் பண்ணால் மட்டும்தான் அது காசு தரும். அதுக்கு தெரியாது நீங்கள் கோல்டு மெடலிஸ்ட்டு, நீங்கள் டாக்டரு, இவர் 8th ஃபெயிலு, இவர் 10th பாஸ்லாம் தெரியாது. யார் ப்ராப்பராக பண்ணுறாங்களோ அவங்க கையில் தான் மார்க்கெட் எடுத்துன்னு போய் காசு கொடுக்கும். அது ஸ்கில்லாக இருக்கலாம், டிசிப்ளின்டாக இருக்கலாம், ரிஸ்க் ரிவார்டாக இருக்கலாம், அதுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அப்போ அது என்ன பண்ணணுமோ அதை தான் பார்க்கணுமே கண்டி. இப்போ அவர் வந்து டாக்டராக இருக்கார், அவர் 100 பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, 1000 பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, அது பின்னாடியே போகாதீங்க. அதுக்கு என்ன லாஜிக் இருக்குது, அது வந்து ரீசனபுளாக இருக்குது அந்த லாஜிக்கு, அது உங்களால் கன்விக்ஷனாக எடுத்துக்க முடியுதா அப்படின்னு புரிஞ்சுட்டிங்கன்னா போதும், அப்போ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ நான் பேசிக்காக சொல்கிறது வந்து இதுதான் சொல்லுவேன். அப்போ சோஷியல் மீடியா ட்ரேடர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுதா இல்லை கன்ஃபியூஷனை இன்னும் அதிகமாக்குதா சார்? நான் இந்த கேள்வி உங்களுக்கே வைக்கிறேன். உங்களுக்கு சமைக்க தெரியுமா? கொஞ்சம். எது தெரியாது, ஏதாவது ஒன்று செய்ய தெரியாதுல்ல உங்களுக்கு, சமையலாம், சாம்பார். இப்போ அதே சோஷியல் மீடியாவில் நான் சொல்கிறேன், யூடியூப்பில் சாம்பார் வைப்பது எப்படி, எத்தனை வீடியோ வரும், எக்கச்சக்கமாக வரும். எந்த வீடியோ சூஸ் பண்ணுவீங்க, எது டாப் மோஸ்ட்டில் இருக்கோ அது. ஆனால் அது கரெக்டாக இருக்குமா, தெரியாது. அப்போ இதில் என்ன இருக்குது, குழப்பம்தான் இருக்குது கரெக்டாக. இப்போ இது உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த சாம்பார் வைக்க தெரியும் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு புரிதல் எடுத்துப்பீங்க கரெக்டாக. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போய் சோஷியல் மீடியாவில் தெரிஞ்சிங்கன்னா, ஏன்னா சோஷியல் மீடியா இன்றைக்கி எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக வந்து
டேட்டா தான் இருக்குது. சரியா, அந்த டேட்டா குப்பையா தேவையா அப்படின்றத நம்ம தான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நீங்கள் சொன்ன மாதிரி டாப்பில் குப்பை வந்துச்சுன்னா குப்பை எடுத்துப்பீங்களா? அதை செக்ரிகேட் பண்ணி பார்க்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ நான் அதான் சொன்னேன், இப்போ சோஷியல் மீடியாவில் இவர் தான் இப்போ மதன் கௌரி வந்து சாம்பார் இருப்பது எப்படின்னு சொன்னார்னா நீங்கள் எடுத்துப்பீங்களா? இல்லை. அதே ஒரு ப்ராப்பரான சமைக்க தெரிஞ்ச ஒரு லேடி இருக்காங்க, அவங்க சொல்கிறாங்க, அவரோட ஒரு சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருந்தாலும் இவரை சூஸ் பண்ணிப்பீங்கல்ல. இந்த புரிதல் இருந்தால் போதும். ஆனால் நிறைய பேருக்கு அதுதான் இல்லை. சரி, அப்போ சோஷியல் மீடியான்றது எனேபிள் பண்ணுற ஒரு விஷயம் தான், ஆனால் டிஸ்ட்ராக்ஷனுக்கு ஈஸியாக வழி கொடுக்குற ஒரு விஷயம். சரி, இப்போ ரீசெண்டாக இன்ஸ்டாவில் வந்து ஒரு ட்ரெண்ட் போயிட்டுருக்கு, லுக்கிங் பேக் அட் யுவர் ஜேர்னி அப்படின்னு சொல்லி. நீங்கள் இப்போ 2016க்கு டைம் ட்ராவல் பண்ணி போகிறீங்கன்னா உங்களை நீங்களே கைட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சி, அதுவும் எஸ்பெஷலி ஆப்ஷன் ட்ரேடிங்லேயும் உங்களுக்கு சான்ஸ் கிடச்சுன்னா நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு மிஸ்டேக் அண்ட் நீங்கள் டெவலப் பண்ணிக்க வேண்டிய ஒரு ஹேபிட் என்னவாக இருக்கும் சார்? இல்லை, அதான் நான் சின்ன ஃப்ரேம் ஒர்க்காக வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு லெஸ் இஸ் மோர் இன் ட்ரேடிங். இப்போ நான் 2016 இருக்க எனக்கு நான் சொல்லணும் அப்படின்னா லெஸ் இஸ் மோர் இன் ட்ரேடிங் தான் சொல்லுவேன். ஏன்னா நான் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணேன், நிறைய தப்பு பண்ணேன். அப்போ நான் ப்ரிசைஸாக எதை ட்ரை பண்ணணும்னு முடிவு பண்ணியிருந்தாலே நான் இங்கே இருக்கிறதோட இன்னும் அதிகமாக இருந்திருப்பேன் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு கீவேர்டு. இன்னொன்று, எதுனாலும் லாஜிக்கோட பின்னாடி போங்க. ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஏன்னா நானுமே வந்து ஒரு கோல்டு மெடலிஸ்ட் ME ஏரோஸ்பேஸில். ஸோ அதனால் நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறது வந்து ட்ரேடிங் இஸ் அ மேத்தமெட்டிக்கல் மாடல், அது ஃபிசிக்ஸை பேஸ் பண்ணி நடக்கிற மாடல். இது ரெண்டு பின்னாடி போனாலே போதும். நீங்கள் வந்து 3 சீட்டு மாதிரியோ இல்லைனா மங்காத்தா மாதிரியோ இல்லைனா வந்து இந்த லங்கோட்டு உருட்டுறதுலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் கேம்பிளிங்னு சொல்லுவாங்க, அந்த மாடலே போகாதீங்க. ட்ரேடிங் வந்து அந்த மாதிரி மாடலே கிடையாது. இட்ஸ் அ ப்ராபபிலிட்டி. ட்ரேடிங் வந்து மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இஸ் அ கேம் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ் தான் டெஃபினேஷனே இருக்குது. இந்த ப்ராபபிலிட்டின்றது மேத்தமெட்டிக்கல் மாடல் தான். ஸோ அதை ஃபாலோ பண்ணி போனால் போதும். ஸோ நான் இப்போ என்னோட யூடியூப்பில் நான் நிறைய விஷயங்கள் ஃப்ரீயாகவே பண்ணுறேன். அதில் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுறது இதெல்லாம் மட்டும்தான் பண்ணுறேன். இப்போ நான் அந்த 2016 இல்லை, நான் 2008 உள்ள வந்தேன். 2010 தான் நான் லேர்னிங்கே ஆரம்பித்தேன், ஒழுங்கான லேர்னிங்கு. அங்கே இருக்கிற எனக்கு என்ன தேவையோ நான் அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாலே. சரி, இப்போ ஒரு ஆப்ஷன் ட்ரேடர் ஃபாலோ பண்ண வேண்டிய 3 ரூல்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க சார்? ஆப்ஷன் ட்ரேடர் வந்தால் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டோட டைரக்ஷன் க்ளீனாக தெரியணும். சரி, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ட்ரெண்டு மேலே போகுதா கீழே போகுதான்னு தெரியணும். செகண்டாக இன்னொரு விஷயம் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், லெஸ் இஸ் மோர் இன் ட்ரேடிங் தெரியணும். தேர்டு வந்து இந்த 2 ரூலை கரெக்டாக பிரின்சிபலாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு டிசிப்ளின்டாக எழுதி வச்சு தெரிஞ்சால் போதும். நீங்கள் டே 1லேருந்தே, சரியா, மந்த்லாம் தேவையில்ல, டே 1லேருந்தே நீங்கள் அந்த 10% ஆஃப் த பீப்புளில் ஈஸியாக போயிடலாம். கேஷ் மார்க்கெட்டில் கூட நீங்கள் லெத்தார்ஜிக்காக இருக்கலாம், ஏன்னா பிரச்சனை கிடையாது. ஆப்ஷன் மார்க்கெட்டுன்னு வந்துட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஆப்ஷனில் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களே நினச்சா கூட லாஸ் உங்களுக்கு வரவே வராது. நீங்கள் தப்புன்னு நினச்சி ஏதோ ஒன்று பண்ணால் கூட உங்ககிட்டேருந்து காசு வாங்கணுன்னா மார்க்கெட்டு தண்ணி குடிக்கணும் அப்படின்றதான் என்னோட ஸ்டேட்மெண்ட்டு. நீங்கள் தப்பாகவே பண்ண ட்ரை பண்ணால் கூட கரெக்டான ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கையில் இருந்து காசு போனால் நீங்கள் பிடிச்சி தள்ளி விடணும் மார்க்கெட்டுக்கு. அப்படி தான் இருக்கிறது ரியல் மார்க்கெட். ஆனால் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆப்ஷனில் போய் நான் கேம்பிள் பண்ணுறேன், அது பண்ணுறேன், என்கிட்ட 10,000 ரூபா தான் இருக்குது, 5,000 ரூபா இருக்குது. நானுமே அதான் சொல்கிறேன், ஒரு 50,000 ரூபாயிலேருந்து 1 லட்ச ரூபா இருந்தாலும் நான் அந்த ஃப்ரீ செஷன்ஸில் அதுதான் டீச் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எப்படி கண்ட்ரோல்டாக ஆப்ஷன் பையிங் பண்ணலாம், இல்லைனா செல்லிங் பண்ணுறவங்க எப்படி வந்து கண்ட்ரோல்டாக பண்ணலாம் அப்படின்றது தான் சொல்கிறேன். ஸோ அதை நீங்கள் பண்ணிங்கனாலே போதும், ஈஸியாக வந்து அஸ் அ ஆப்ஷன் ட்ரேடராக டே 1லேருந்தே சக்ஸஸ்ஃபுல் ஆகிடலாம். சார், நிஃப்டி 2025ல் 10% ரிட்டர்ன் கொடுத்துச்சு, ஆனால் 2026ல் 3 மாதத்தில் 12% இறங்கிடுச்சு. இதை நம்பி நாங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ண முடியும்? இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் வந்தாலே ஃபஸ்ட்டு லாங் டேர்ம் தான். சரியா, இன்றைக்கி போட்டு நாளைக்கு எடுக்கிறதுல இன்வெஸ்டிங் கரெக்டாக. நீங்கள் அப்படி பார்க்கணுன்னா ரொம்ப சிம்பிள். நிஃப்டியோட இப்போ டெய்லி சார்ட்லாம் பார்ப்பாங்களா நிறைய பேர், அந்த மாதிரி 12 மந்த்துன்னு வச்சு பாருங்கள். அதாவது இயர்லி சார்ட்டுன்னுவாங்க. 2008க்கு அப்புறம் சரியா ஒரு மந்த்து கூட இன்னும் ரெட்டே ஃபார்ம் ஆகல. அப்போனா அதில் இன்வெஸ்டிங் பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்குது. இப்போ மார்க்கெட் வந்து பார்கெனிங் ரேட்டில் இருக்குது. அப்போனா நீங்கள் என்ன பண்ணணும், நல்ல ரேட் கிடைக்குது கரெக்டாக. ஒரு ஃபோன் வந்து 10,000 ரூபா இருக்க ஃபோனு, 10,000 ரூபாயில் 1 லட்ச ரூபா இருக்க ஃபோனே வச்சுப்போம், ஐஃபோனு. சரியா, மார்க்கெட் சுச்சுவேஷன் சரியில்லை, அங்கங்கே கல்ஃப் வார் வருது, அழிஞ்சே போய்டுன்னு அந்த ஃபோன் 50,000 ரூபாய்க்கு வருது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் ஃபோனை 50,000 ரூபாய்க்கு விற்பீங்களா, இல்லை இந்த 50,000 ரூபாய்க்கு 2 ஃபோனை வாங்கி ரிக்கவர் ஆகிடுவோம் 1 லட்சத்துக்கு விற்றுலான்னு யோசிப்பீங்களா? உங்கள் ஃபோன் 50,000 ரூபாய் கொடுக்குறதா நானே வாங்கி ரெடி. சரியா, அந்த ஆஸ்பெக்ட் தான் இன்வெஸ்டிங்க்கு வரணும் கரெக்டாக. இப்போ பதில் அதுலேயே இருக்குது. இப்போது வந்து கோல்டு ப்ரைஸ் எல்லாமே ஏறிக்கிட்டே போகுது சார். ஸோ கல்யாணத்துக்கோ இல்லை நல்ல காரியத்துக்கோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியால் அவ்வளோ அஃபோர்ட் பண்ணி கோல்டு வாங்க முடியல. ஸோ இப்போ என்ன பண்ணுறது கோல்டு வாங்கணும்னா? இந்த கோல்டை விட்டுருவோம். நீங்கள் ரெகுலராக பார்த்துருக்கீங்களா, வருஷம் நடுவில் தக்காளி விலை ஏறும் பார்த்துருக்கீங்களா? அப்போ உங்கள் வீட்டில் சாம்பார் வைக்கணுன்னா தக்காளி இல்லாமல் வச்சுருவீங்களா? இல்லை. எப்போவுமே 2 கிலோ வாங்குறவங்க தேவைக்கு வாங்கிப்பீங்கல்ல, அதே மாதிரி தான் இப்போ கோல்டு ஏறிச்சுன்றது வந்து தேவைன்றவங்க வாங்கிட்டு தான். இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறவங்க பெருசாக வாங்க தேவையில்ல, கரெக்ஷனுக்கு வாங்கலாம். பட் தேவை, இப்போ ரெகுலராக SIP பண்ணிட்டுருப்பாங்க, பொண்ணோட கல்யாணம் வச்சுருப்பாங்க, சேர்த்து வைக்கணும்னு பரலம் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்கெல்லாம் வந்து அதை பெருசாக பார்க்க வேண்டாம். ஒன் டைமாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க தான் மார்க்கெட் ஹையில் இருக்கா லோவில் இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். ரெகுலர் சேவிங்ஸ் பண்ணுவாங்க. இப்போ நகைச்சீட்டு போட்டிருப்பாங்க, சரியா, குழந்தைங்களுக்காக வந்து ஒரு கிராமாக தங்கம் வாங்கி வச்சுருப்பாங்க, காயினை வாங்கி வச்சுருப்பாங்க. குழந்தை வந்தோடனே
அவங்க வந்து நகையாக மாற்றிப்பாங்க. இப்போ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு கோல்டு வெறும் 10,000 ரூபா போனாலும் கோல்டு வேணும், அதே கோல்டு 10 லட்சம் போனாலும் அவங்களுக்கு கோல்டு வேணும். அப்படி இருக்கவங்க கண்டினியூவாக பண்ணிட்டே இருக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுறவங்க மட்டும் தான் நீங்கள் வந்து ஹை லோன்லாம் பார்க்கணும். இப்போ உங்களோட நீட் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா அதை தான் நீங்கள் பண்ணணும். சார், இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷன்ஸ்னால லாஸ்ல ஸ்ட்ரகிள் பண்ணுற ட்ரேடர்ஸ்க்கு உங்களோட அட்வைஸ் என்னவா இருக்கும் சார்? இந்த ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரேடை ஸ்டாப் பண்ணுங்கள். ஸ்டாப். லாஸ்ட்டில் இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க, ட்ரேடிங்கை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மார்க்கெட்டோட பிஹேவியர் தெரியுதா? நம்ம முன்னாடி இப்போ 3 பாயிண்ட் சொன்னோம் பார்த்தீங்களா? ப்ரைஸ் எந்த டைரக்ஷனில் போகுதுன்னாச்சும் தெரியுதா? போகுதுன்றதை விட்டுருங்க, அது ப்ரெடிக்ஷன். இப்போ இந்த குதிரை இந்த பக்கம் ஓடுதா, இந்த பக்கம் ஓடுதா, நிற்குதுனாச்சும் தெரியணும் கரெக்டாக. ஏன்னா இந்த பக்கம் ஓடுற குதிரையில் ஏற போகிறீங்கன்னா ஓடுற குதிரையில் ஏறினா பரவாயில்ல. நீங்கள் இந்த பக்கம் ஓடுற குதிரையில் ஏறி அந்த பக்கம் அந்த பக்கம் போன்னு சொன்னீங்கன்னா என்ன ஆகும்? ஸோ அதுதான் நிறைய பேருக்கு ப்ராப்ளமாக இருக்கும். ஃபஸ்ட்டு லாஸ் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்க. அப்புறம் இந்த ப்ரைஸ், இந்த குதிரைன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இது எந்த டைரக்ஷனில் போகுதுன்னு ஒரு புரிதல் எடுத்துங்க. அதுக்கப்புறம் இந்த குதிரை ஃபாஸ்ட்டாக போகுதுன்னா எனக்கு எவ்வளோ வேணுன்றதை டிசைட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆப்ஷனாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதான் என்னோட பெஸ்ட் அட்வைஸ். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. உங்களோட இந்த கான்வர்சேஷன் ரொம்ப வேல்யூபிளாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ. தேங்க்யூம்மா. அண்ட் வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களோட ஃபெல்லோ ட்ரேடர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஏட்ரம் ஃபார் ஹேவிங் மீ இன் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சிருந்தா, உங்களுக்கு வேறு ஏதாவது query இருந்தாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபார்ம் இருக்குது, அதில் ஃபில் பண்ணுங்கள். என்னோட டீம் வந்து உங்களை ரீச் அவுட் பண்ணுவாங்க, உங்களோட queryக்கு வந்து பதில் கொடுப்பாங்க. அண்ட் ரிமெம்பர், ட்ரேடிங்கில் சக்ஸஸ்ன்றது கரெக்டான டைமை சூஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, டைம் கடந்தும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதும் சக்ஸஸ் தான். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing.